போரும்பா, வீட்டுல சத்தம் போடுற மாதிரியே இங்கேயே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்களே. ஆமாமா, என்ன அதிசயமா இருக்கு, இன்னைக்கு கடைக்கே வந்துட்ட. ஒண்ணு இல்லப்பா, கல்யாணத்துக்கு எத்தனை நாள் லீவ் எடுத்துக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். நல்ல பொண்ணம்மா, இத போய் என்கிட்ட கேக்குறதாவது, உன் இஷ்டப்பட்ட வரைக்கும் எடுத்துக்கய. அப்படி எல்லாம் எடுக்க கூடாதுப்பா, பாவம். நான் போகலைன்னா பிள்ளைங்க எல்லாம் ஏமாந்து போயிடும். சரி, ஒரு 4 நாளைக்கு எடுத்துக்க. சரிப்பா. அப்பா, இது யார் போட்டோ? ஏன் இங்க இருக்கு? ஆமா, இது என்னது? இதுதான் எங்க கடை முதலாளி மோகன் பேரு. என்ன, உங்க கடை முதலாளியா? இது என்ன ஆச்சரியம்? அப்பா, ஒரு ஆளு பஸ் ஸ்டாண்ட்லயும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியும் நான் போற வர்ற இடங்கள்லயும் மோட்டர் பைக்ல வந்து என்கிட்ட தகராறு பண்றாருன்னு சொன்னேன்ல, அது இந்த மனுஷன் தான்ப்பா. என்ன, மோகன் அவங்கிட்ட தகராறு வந்தது? ஆமாப்பா. என்ன மேனேஜர் சார்? வாங்க தம்பி. யாரு இது? நம்ம பொண்ணு. எங்க அப்படியே நகை ஏதாவது வாங்கவா? சும்மா என்ன பார்த்து போன. நான் வரேன்ப்பா. சரி, முதல்ல எடுத்துக்க. கொஞ்சம் எந்திரிங்க, எந்திரிங்க. ஓஹோ, அது கொஞ்சம் துடுக்கா அவ்வளவு. ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும். என் ரூமுக்கு வர்றீங்களா? பின்னாலே வர்றேன். நானும் உங்ககிட்ட தனிச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் இருந்தேன். ஓஹோ, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, என் 2வது பொண்ணுக்கும் கடைசி பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். அப்போ இங்க வந்தது எத்தனாவது பொண்ணு? இது 3வது பொண்ணாச்சே. அப்போ இந்த பொண்ணுக்கு ஒன்னும் கல்யாணம் நிச்சயமாக இல்லையே? ஒண்ணு. நீங்க எதை சொல்ல வந்தீங்களே, அத முதல்ல சொல்லுங்க. அதுல இந்த கல்யாணத்துக்கு கையில இருக்கிற பணம் பத்தல, கொஞ்சம் பணம் கடனா கொடுத்தீங்கன்னா. கடன் இருக்கு ஐயா. அந்த 2 கல்யாணத்தோட உங்க 3வது பொண்ணு கல்யாணத்தையும் சேர்த்து நானே ஆடம்பரமா நடத்திடுறேன். பிரமாதப்படுத்தி பண்ணலாம். என்ன சொல்றீங்க? மாலாவை நானே கல்யாணம் செய்துக்கோன்னு சொல்றேன். ஏன் ஆச்சரியப்படுறீங்க? முதலாளி சம்பந்தம் கிடைக்குமா? யார் சம்பந்தமா இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாள. நான் மாலாவையே கல்யாணம் செய்துக்கோன்னு சொல்றானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு நான் என்னங்க சொல்ல முடியும்? அடங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி உங்க மனசை கொஞ்சம் மாத்திக்கங்க. என்ன? மாலாவை நீங்க மறந்துடுங்கன்னு சொல்றேன். ஏன்? காரணம் எல்லாம் கேட்காதீங்க. அப்ப நீங்க எங்கிட்ட கல்யாணத்துக்கு கடனும் கேட்காதீங்க. நல்லா இருக்க, நீங்க கடன் கொடுக்கறீங்கன்னா கல்யாணம் நின்னா போகுது, அதாவது தரையில் எழுதினபடி நடக்க போகுது. அப்ப நான் வரேனுங்க. மேனேஜர் சார், எங்க போறீங்க? வேலையை கவனிக்க. நில்லுங்க. என்ன விஷயம்? எனக்கு சரியான பதில சொல்லிட்டு போங்க. இன்னும் என்ன சொல்ல சொல்றீங்க? மாலாவை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க முடியுமா முடியாதா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டான். என்னங்க, தகப்ப ஸ்தானத்துல இருக்கிற நீங்க அதை சொல்லி கிள்ளி சரிப்படுத்த முடியாதா? இந்தாயா, கல்யாண விஷயத்துல என் பொண்ணுகளை எப்பவுமே நான் வற்புறுத்த பிரியப்படுறது இல்ல. அப்ப நீங்க இனிமே என் கடையில மேனேஜரா இருக்கிறதுக்கு லாய்க்கும் இல்ல. நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாலே எதிர்பார்த்ததுதான். சேரக்கூடாத சிநேகம், செய்யக்கூடாத காரியம், பேசக்கூடாத பேச்சு அத்தனையும் என்னைக்கு உங்க பழக்க வழக்கத்துல வந்துச்சோ அன்னைக்கே உங்க கடையில இருந்து நின்னுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் அதுக்கு முடிவு வந்திருக்கு. அனாவசியம் பேசாதே, என் முன்னாடி நிக்காதே. போ. போகத்தான் போறேன். போறதுக்கு முன்னால கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்து கொடுத்து போதும், நீ போலாம். எனக்கு பொண்ணு கொடுக்காத உன்னை என் கண்ணால கூட பார்க்க நான் பிரியப்படல. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நானும் விஷயத்த சொல்லிவிடுறேன். என் பொண்ணுகிட்ட தகராறுக்கு வந்த மனுஷன் நீதான் கேள்விப்பட்ட உடனே உன் கடையில மேனேஜர் உத்தியோகம் பார்க்க நானும் பிரியப்படல. போதும், போலாம். மோகன், எனக்கு பேச தெரியும். போவழியே. சரி, உங்களுக்கு பொண்ணு கொடுக்காத இவனையும் சும்மா விடக்கூடாது, அந்த பொண்ணையும் வேற ஒருத்தன் கட்டிக்கப்படாது. அதுக்கு தகுந்த வழி நான் சொல்றேன். என்னடா? அது சீக்கிரமா செய்யணும் சார். சொல்லடா சீக்கிரம். அதான் சார், சீக்கிரமா செய்யணும் சொல்றேன். ஏயா, முத்துக்குமாரசாமி முதலியாருடைய புது வீடு தானே? அப்பா, வீடு மாத்தி வந்த உடனே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுதான் என்ன சமாச்சாரம்? முதலியார் தான் என்ன அனுப்பி இருக்காரு கடையில இருந்து. ஐயாவா, என்ன விஷயம்? என்ன விஷயம்? இந்த வீட்டுல பொறுப்புள்ள மனுஷால் வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே, நீலாக்கா இருக்காங்களா? வாங்க வாங்க. என்னப்பா விஷயம்? வேற ஒண்ணும் இல்லம்மா, உங்க அப்பா கடையில இருந்து நகைகள் எல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. அது என்னம்மா, அப்பா கடைக்கு போற போது உங்களையும் கூட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னாரு, இப்ப அவராவே தனியா போய் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. பெரியவங்க வாங்கிட்டு வர்றதா முறை. ஏன்பா,
இதுல யார் யாருக்கு என்னென்ன நகைங்கிறது ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா? அது ஐயா நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்லிட்டாருமா. நான் வர்றேன். ஏதாவது சாப்பிட்டு போயேப்பா. இல்லம்மா, கடைக்கு நேரம் ஆகுது, ஐயா கோச்சு விடுவாரு. நான் வர்றேன். இந்தப்பா, உன்னை நான் கடையில பார்த்ததே இல்லையே. நான் புதுசா சேர்ந்திருக்கேன். புது ஆளா? சரி சரி, போ. அக்கா, என்னென்ன வாங்கி இருக்காரு பாக்கலாமா? அப்பாவும் வரட்டுமே, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதுக்குள்ள நாம தான் ஒரு தரம் பார்த்துடலாமே. சரி பாரு. ஐ, இது பாலாவுக்கு. அது இல்ல, அதை விட இது நல்லா இருக்குது. இதுதான் பாலாவுக்கு. ஐயா கடைக்கு கிடைக்கெல்லாம் போயிட்டு அலுப்பா வந்து உட்கார்ந்து இருக்காரு. நீலாக்கா, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுங்களேன். இந்த வீட்டுல இவரை நான் கவனிச்சாதான் உண்டு. ஏன்டா விஷயம் புரியாம கத்திக்கிட்டு இருக்கிற? கொஞ்ச நேரம் செவனேன்னு கடை. விஷ்ணுவே. என்னது விஷ்ணுவே? கேலி பண்றியா? பாத்தியாமா, செவனேன்னு இருன்ற விஷ்ணுவே. பின்ன என்ன பிரம்மாவேன்னு சொல்லவா? அப்பா பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நகைகளை வாங்கி அனுப்பிச்சிருக்கீங்களே. நகையா? ஏதுமா? என்னங்க விளையாடுறீங்க? பொண்ணுங்களுக்கு வேண்டிய நகை எல்லாம் கடை பையன்கிட்ட வாங்கி கொடுத்த வச்சுட்டு ஏது நகை என்ன முட்டாள் மடப்பையன், என்னடா இது விஷயம் புரியாம உளறிக்கிட்டு இருக்கேன்? ஏமா என்ன இது நகை கடை பையன்றான? எந்த கடை பையன் எந்த நகையை கொண்டாந்து கொடுத்தா? பாருங்கப்பா, கல்யாணத்துக்கு வேண்டிய நகைகளை எல்லாம் நீங்க கொடுத்து அனுப்பிச்சதாக உங்க கடை பையன் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. கடை பையனா? ஆமாப்பா. இடமா அத? ஐயோ, ஏன்பா? அட கடவுளே, இதெல்லாம் மோகன் கடை நகை இல்லம்மா. என்னங்க போலீஸ்கார் வர்றாங்க. வாங்க சார். மிஸ்டர் முதலியார், மோகன் கடையில் இருக்கிற சில நகைகள் எல்லாம் நீங்க ஒருத்தருக்கும் தெரியாம கையாண்டு திருடிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறதாக மோகனே உங்க பேர்ல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. என்னது? அப்பா, அதோட இதன் காரணமா உங்களை வேலையிலிருந்து நிறுத்திட்டதாகவும் தெரியப்படுத்திருக்காரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஒண்ணுமே புரியல. இந்த அக்கிரமத்தை என்னன்னு சொல்றது? சார், தயவு பண்ணி நடந்த விஷயத்தை ஒரு முறை நீங்க விவரமா கேளுங்க, அப்புறம் நீங்க எந்த முடிவுக்கு வேணாலும் வாங்க சார். கேட்கிறேன், இந்த நகையெல்லாம் மோகன் கடையை சேர்ந்த நகை தானே? வாஸ்தவம் தான் சார், இந்த நகை பூரா மோகன் கடையை சேர்ந்தது தான். இது எப்படி வந்தது? அதான் சார் எனக்கும் புரியல. அப்படி சொன்னா நாங்க எப்படி சார் ஒத்துக்க முடியும்? ஏமா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிற? நகைகளை யார் கொண்டாந்து கொடுத்தான்னு சொல்ல. நீங்களே வாங்கி கொடுத்ததாக உங்க கடை பையன் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போன. கடவுளே, எங்க இந்த பையன்? நான் அப்பவே கேட்டேன், உன்னை பார்த்தா புதுசா தெரியுதே, நீ கடை பையன் தானா என்ன? வாடா, இத பத்தின விவரம் உனக்கு ஏதாவது தெரிஞ்சா அவர்கிட்ட சொல்லேன்டா. தனியா நின்னு புலம்பிக்கிட்டு ஏன்டா சந்தேகத்தை உண்டாக்குற? அவன் குடுத்துட்டு நிக்க கூட இல்லைங்க, ஓடிட்டான். அவனை பத்தி என்ன விவரம் என்ன சொல்ல சொல்றீங்க? கோவிச்சுக்கிறியா? ஏமா, முதலியார் கடை பையன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் சார் கடையை சேர்ந்த பையன் சொன்னா. முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? இல்லைங்க. பின்ன அவன் கொடுத்த நகையை வாங்குனீங்க? ஆல்ரைட், எல்லாம் அப்புறமா பேசலாம். முதலியார், முதல்ல ஸ்டேஷனுக்கு புறப்படுங்க. சார், அப்பா, சார், நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன். ஆனா இதெல்லாம் யாருடைய சூழ்ச்சிங்கிறது எனக்கு ஓரளவு புரியும். தயவு பண்ணி விவரமா ஒரு முறை அதை கேளுங்க சார். எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல சொல்லுங்க. புறப்படுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், மனமாற என் பிள்ளைங்க மேல ஆணையா சொல்றேன், நான் எந்த விதமான தப்பும் செய்யல. ஆனா உண்மை குற்றவாளிங்க உங்க கையில கிடைக்காம போக மாட்டாங்க சார். தயவாது முதலியார், புறப்படுங்க. அப்பா. நீலா சார், நான் உங்க கூட வர்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா 4 பிள்ளைகளையும் பெண்களா பெத்த தாயும் இல்லை. நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மகளை எவன்டா கட்டுவான்னு ஊர் உலகம் எங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டான். நானும் என் பொண்ணுகளும் சிறுக சிறுக மனசு நொந்து சாகிறத தவிர வேற வழியே இல்லை சார். முதலியார், எப்பவும் உண்மைக்கு அழிவில்லை. புறப்படுங்க. இந்தாங்கப்பா, இந்த நகை எடுத்துங்க. சரி சார், நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த உண்மையே என்னை காப்பாத்தட்டும். நீலாம்மா, அப்பா, நீலாம்மா, தங்கச்சிமார்கள் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. அப்பா, எங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? நானும் உங்க கூடவே வர்றேன்ப்பா. கூடாதம்மா, என் பின்னால நீ வரவே கூடாது. எல்லா பழியும் என் தலையோட போகட்டும். அப்பா, நம்ம யாருக்கும் ஒரு தப்பும் பண்ணலையப்பா. நமக்கு ஏன்ப்பா இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடக்குது? ஆமாம்மா, நடக்கிறது நடந்தேதான் தீரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கு. நான் வர்றேம்மா. அப்பா, அப்பா, எங்கப்பா போறீங்க? எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கப்பா போறீங்க? தங்கச்சிமார்கள் எல்லாம் கேட்டா
ஆமா அந்த பைப்படிக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல தானே மாலாக்கா நின்னுட்டு இருந்தாங்க. ஆமா தம்பி. ஏக்கா கார்ல வந்தவன் ஒல்லியா கைக்குட்டை கட்டிட்டு இருந்தான கழுத்துல. ஆமா தம்பி. யாரு நீலக்கா இப்ப கார்ல வந்த ஆளு யாரு? தூக்கிட்டு வர சொன்னவன் எவன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்னடா சொல்ற? எல்லாம் மோகனுடைய வேலை தான். அவன் வீட்டுக்கு தான் மாலாக்காவை தூக்கிட்டு போயிருக்காங்க. அவன் வீடு தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும். அப்ப வாங்க. நான் அன்னைக்கு போய் அவஸ்தைப்பட்டேன். என்னக்கா இந்த விவரம் எல்லாம் ஒண்ணும் கேட்டுக்கிட்டு இருக்காதமா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரையும் கூட்டிக்கிட்டு 4 போலீஸ்காரையும் கூட்டிக்கிட்டு நேரா பக்கீர்சாமி தெரு 10ஆம் நம்பர் வீட்டுக்கு வா. அப்பதான் நாம தப்பிக்க முடியும். குழந்தை சொல்ற இடத்துக்கு போலீஸோட வந்து சேரமா. அப்பதான் அப்பாவையும் மாலாவையும் காப்பாத்த முடியும். சரி வாங்க வாங்க. ஏதாவது சத்தம் போட்ட கட்டி வச்சு உணவு. அட பாவிங்களா, யார் நீங்களா? என்ன எதுக்காக இங்க பலாத்காரமா கொண்டு வர்றீங்க? நான் என்னையா தப்பு பண்ண உங்களுக்கு? பேசாதே. மாலாமாவா, நீங்க எங்க இங்க வந்தீங்க? இந்த அக்கிரமக்காரங்க அநியாயமா என்ன கார்ல தூக்கி போட்டு இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஏய்யா, நீயும் இந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் தானா? உன் தங்கைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிற என்னையா இந்த சங்கடமான நிலைக்கு ஆளாக்குறது? எங்க நீலாக்கா செஞ்ச உபகாரத்தை எல்லாம் மறந்துட்டியா? இது பெரிய துரோகம் இல்ல? என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. வேலை இல்லைன்னு சொன்ன எனக்கு வேலை தர்றதா சொல்லி இங்க கூப்பிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான் தெரியும். மத்தபடி உங்களுடைய தவறான செய்கைக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நிக்கிறீயா? என்னை இந்த சதிகாரங்க கூட்டத்தில இருந்து விடுவிச்சு வீட்டுக்கு அனுப்ப ஏதாவது ஒரு வழியை செய்ய. மாலாமா, பயப்படாதீங்க. என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. நீலாமா சகோதரிக்கு ஒரு கெடுதல் வருதுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்கவும் முடியாது. இந்தப்ப வேலை இல்லைன்னு வந்த உனக்கு சோறு போட்டதுக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் நியாயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பாப்பா, ஏய், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறவங்கன்ட்டு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நிச்சயமா உங்களோட சேர்ந்தே இருக்க மாட்டேன். மரியாதையா சொல்றேன், மாலாமாவை என் கூட அனுப்பிச்சிடுங்க. ஆறாம உங்க கூட அனுப்பிக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கார்ல தூக்கி போட்டுட்டு வந்தோம். உடம்ப கெடுத்துக்காம எங்கேயாவது ஒரு மூலையில போய் உட்காரு போ. இல்ல ஐயோ, இங்க வா. நல்லா நடக்காது. போடுங்கடா. கொண்டு வா, கொண்டு வா. மாலா, நீ அவ்வளவு சுலமா இங்கிருந்து ஓடிவிட முடியாது. இந்த மோகனை பகைச்சுக்கிட்டு யாரும் நல்லபடியா வாழவே முடியாது. நீ என்கிட்ட வந்து அகப்பட்டாச்சு, உங்க அப்பா அங்க போலீஸ் கையில சிக்க. போலீஸ்லயா? எதுக்காக சிக்கிறாங்க? எதுக்காக சிக்கினார்? 2 பெண்களுக்கு கல்யாணம் செய்யறதுக்காக என் கடையில் உள்ள நகையெல்லாம் கள்ளத்தனமா கையாண்டான். போய் சுத்த போய். எங்க அப்பா இந்த மாதிரி காரியங்களை ஈடுபடவே மாட்டார். அட, ஈடுபட்டாதான் என்ன? இப்பவே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனடியா அவங்க அப்பா விடுதலை செய்ய சொல்லிடுறேன். அப்படின்னா இதெல்லாம் உன்னுடைய சூழ்ச்சிதானா? சூழ்ச்சி இல்ல. உன்னை எனக்கு கல்யாணம் செய்தர சொல்லி கேட்டதுக்கு மறுத்து பேசினானே உங்க அப்பன், அதுக்கு அவன் அனுபவிக்கிற தண்டனை அது. அட பாவி, பிடித்தமில்லாத ஒரு பெண்ணை பிடிவாதமா கல்யாணம் செய்துவிட்டா வாழ்க்கையில பெருத்த ஏமாற்றத்தை தானே காண முடியும். பைத்தியக்காரி, பிடிவாதத்துலதான் பெரிய ரசிப்பு தன்மை இருக்குதுன்னு உனக்கு புரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். மோசக்காரன், பழி விடு. எனக்கு ஒரு வழியை சொல்லு. மரியாதையா சொல்றேன், என்ன கொண்டு போய் என் வீட்டுல விட்டுடு. இல்ல என்னடி பயமுறுத்துற? என்னுடைய முன்னேற்பாட்டின்படி இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு உனக்கு கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அதை தடுக்க யாராலும் முடியாது. உன் தாலி என் கழுத்துக்கு வர நிலை வரும்போது என்னைய நீ உயிரோட பார்க்கவே முடியாது. நீ செத்தாலும் சரி, உன்னை உலகம் ஏன் பொண்டாட்டின்னு சொல்றதுக்காகவாவது உன் கழுத்துல நான் தாலியை கட்டத்தான் போறேன். நான் உலகத்துல உயிரோட இருக்க வரைக்கும் நீ இந்த காரியத்தை சுலபமா செய்து முடிக்க முடியாது தம்பி. வாடா அனாதா பயல,
நீதான் பாக்கியிருந்த, நீயும் தானாகவே வந்து சேர்ந்துட்ட. ஏய், நான் சிக்கல்ல, நீங்க எல்லாரும் இன்னைக்கு என் கையில சிக்கிட்டீங்க. டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இவனை பிடிச்சு கட்டி போடுங்க. உயிர் மேல பிரியம் இல்ல, தாராளமா என்கிட்ட வாங்க. அது எப்படிங்க ஆசை இல்லைன்னு சொல்ல முடியும்? மோகன், இறங்காதே. கிட்ட வந்து இந்த கத்தி உன் நெஞ்ச தொட்டு ருதி மாத்திரம். ஆனா புறப்படுமா? அம்மா! கிட்ட நெருங்குனா கத்தி நெஞ்ச தொட்டு ருசி பார்க்குமா? முட்டா பையன். ஓரடிக்க தாங்கல, ஏன் அடியங்கடா தாங்க போறான். டேய், இவனை தூக்கிட்டு போங்கடா. அட அநியாயக்காரா, உன் அக்கிரமத்துக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா? எனக்காக பறிஞ்சுக்கிட்டு வர்றவங்களை எல்லாம் இப்படி கொடுமைப்படுத்துறியே, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ பதிலுக்கு அனுபவிக்காமையா போயிடுவேன்? பதிலுக்கு நான் அனுபவிக்கிறதா? மாலா, ஒவ்வொரு நாளும் உன்னை சந்திச்சு ஆசையோட பேச வந்தப்பெல்லாம் என்ன ஓட ஓட விரட்டனையே, அதுக்கெல்லாம் சேர்ந்து இப்ப நீ அனுபவிக்கிற. உனக்காக சில நேரங்கள்ல சப்போர்ட்டுக்கு வந்தானே அந்த அனாத பையன், அதுக்காக அவன் அனுபவிக்கிறான். சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறன்னா உன்னை கல்யாணம் செய்து போகணும்னு கேட்டு சம்மதிக்க மறுத்தானே, அதுக்கு உங்க அப்பா ஸ்டேஷன் அனுபவிக்கிறான். கடைசியாக உன் 2 சகோதரிகளும் குறிப்பிட்ட தேதியில கல்யாணம் நடக்காம நடுத்தருவுல அலைய போறாங்க. இத்தனையும் நடக்காம இருக்கணும்னா என்ன கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. எல்லா காரியத்தையும் நல்லபடியா நானே முடிச்சு வைக்கிறேன். என்ன சொல்றேன்? படையனை அக்கா, நீங்க எங்க வந்தீங்க? இந்த அக்கிரமக்காரங்கிட்ட சிக்கி நான் அல்லல் படுறது போறாதுன்னு நீங்களும் அவசப்பட வந்தீங்க. அக்கா, தங்கமார்கள் படுற கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கலனா உங்களுக்கு தமக்கையா பிறந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லை, பயப்படாதுங்க. அக்கா, இந்த சண்டாளனுடைய சதி திட்டத்தினாலதான் நம்ம அப்பா போலீஸ் கையில சிக்கிக்கிட்டாராம். அந்த அக்கிரமத்தையும் செய்தது இந்த நல்ல மனுஷன் தானா? அடக்கி பேசு. மலா, போ அப்படி. பேசாதே. உங்க அக்கா வந்துட்டான்னு எங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரலாம்னு பாக்குறியா? ஒரு காலம் முடியாது. ஐயா, உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். அப்பாவுக்கு சம்பளத்தை கொடுத்து ஆதரிச்சு நீங்களே இப்படி தகாத காரியத்தை செய்யலாமா? என் தங்கையை கொண்டு வந்து இப்படி கேவலப்படுத்தலாமா? உன் தங்கை என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு. பழையபடி உங்க எல்லாரையும் வாட வைக்கிறேன். அயோக்கியத்தனத்தை எல்லை மீறி செய்யற உன்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணாவது சம்மதிப்பாடா? ஏன் சம்மதிக்க முடியாது? உன்னை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்யறத பார்த்தா தானா கழுத்துல மாலா என் தாலியை வாங்கிக்குவான். என்னை சித்திரவதை செய்தாலும் என் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு மாலாவை உன்னை கட்டிக்கிறேன் சொல்லிட்டாலும் மனப்பூர்வமா என் தங்கச்சி உனக்கு மனைவியா வாழ இனி நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். கட்டி போடுற விளங்க தூண்ல. அப்புறம் இந்த மாலா என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்றாளா இல்லையா பாக்குறேன். துரோகி, கல்லஞ்சிக்கார, கள்ளம் கபடம் இல்லாத எங்க நீலாக்காவை குடும்பப்படுத்தின உன் கண்ணு 2 அவிஞ்சு போயிடும். ஏன் கண்ணு அவிஞ்சு போயிடுமா? அதுக்கு முன்னாடி உன் எதிரில் உங்க அக்கா கண்ணு 2ஐயும் புடுங்கிட்டா? ஐயோ, அக்கிரமக்காரா! மாலா, என் கண் போனாலும் என் உயிரை போனாலும் இந்த அக்கிரமக்காரனை கல்யாணம் செய்துக்க நீ சம்மதிச்சிடாதம்மா. அக்கா, எனக்காக உங்க கண்ணை இழக்க போறீங்களா? இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் பாக்குறதை விட குருடாவே இருந்திருது எவ்வளவோ மேலம்மா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, இவளை கட்டி போட்டு முதல்ல இவ கண்ணு 2 வாங்குகிறான். கண்ணை பறியெடுக்க போற உன் தமக்கை பார்த்து அழுக போறியா? இல்ல என்ன கல்யாணம் செய்துக்க போறியா? 2ல எதை செய்யற? சொல் சீக்கிரம். ஐயா, மாலா, மன்றாடி மன்னிப்பு கேட்டுடாதே. இந்த மகாபாவிக்கு மனைவியா இருக்கிறேன்னு உன் வாயால கூட சொல்லிடாதே. சகோதரிகளுக்காகவே வாழ்ந்தா இந்த நீலா, அதுல ஒரு தங்கைக்காக தன் கண்களையே பறி கொடுக்க போற. அதனால ஒண்ணும் தவறில்லாமா, கவலைப்படாது. கண்ணை இழந்தாலும் கண்ணியத்தை விடக்கூடாது. மரணத்தை நாடினாலும் மானத்தை விட்டு கொடுக்க கூடாதுமா, மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. அக்கா, நீங்க கண்ணை இழந்து தவிக்கிற கோர காட்சி என் கண்ணால பாக்குறதா? அதுக்கு முந்தி நான் உயிரை விட தயாரா இருக்கேன். சாகிறதும் கொலைக்கிறதும் உங்க கையில இல்லம்மா. இப்ப உங்க அக்கா உயிர் என் கையில இருக்கு. என்ன சொல்ற? நான் சொல்றேன், சொல்லு. மாலா உனக்கு மனைவியாக மாட்டா, நிச்சயமா உன்னை மணக்கவும் மாட்டா. அப்படியே இனி தாமதம் செய்யறதுல அர்த்தமே இல்லை. டேய், ஆகட்டும். அக்கா, நீலாக்கா, இப்ப நான் என்ன செய்வேன்? எங்க அக்காவை காப்பாத்துறதுக்கு இங்க ஒருத்தருமே இல்லையா? ஐயோ, பாலா, மனசுல நீலா அக்காவுக்கு எந்த காலத்திலயுமே ஆபத்து வராது. பாருங்க சார், கொலைகாரனுங்க, கொடும்பாவிங்க, சண்டாளனுங்க எல்லாம் ஒரே இடத்துல சிக்கிட்டு இருக்காங்க. புடிச்சிட்டு போங்க சார். மோகன், ஒரு பெரிய இடத்துல பிறந்துட்டு இப்படி தவறான வழியா நடக்கிறது உனக்கு அசிங்கமா இல்ல? காதலிச்சு பொண்ண கல்யாணம் செய்யறதுக்காக ஒரு மனுஷன் பல வகையான முயற்சிகளை செய்யறது சகஜம் தானே சார்? பேசாத, கொண்டு போங்க ஸ்டாண்ட். மாலா, இதோட சரித்திரம் முடிஞ்சதாக நினைக்காத. இன்னும் தொடரும். வர்றேன். குட் பை சார். கொண்டு போங்க.
நீலாம்மா, சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமா உங்க அப்பாவே குற்றவாளியை நினைச்சிட்டோம். அதை வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. இப்பவே அவர் விடுதலை பண்ணிடுறோம். ரொம்ப நன்றி சார். ஏம்மா நீலா, உங்க அப்பா ஏன் இன்னும் கவலையாவே இருக்காரு? அப்பா மோகன் கடையில இருந்ததை நம்பித்தான் கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் அவர்கிட்டயே கடன் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. நீலா, நடந்த கொடுமைக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த பாவி கையால பணத்தை வாங்கி கல்யாணத்தை முடிக்கிறத விட உன் தங்கச்சிமார்கள்லாம் கன்னிகளாவே இருந்து காலத்தை கழிச்சுடலாமா? என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? இத மாதிரி இன்னும் 10 பொண்ணுங்களை இவர் பெத்து வச்சிருந்தாலும் சரி, கல்யாணம் பண்றதுக்கு எங்க பாட்டி கிட்ட பணம் இருக்கு. அப்பா, இந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு நல்ல சமாச்சாரம் கூட. என்னம்மா அது? நம்ம மாலா கல்யாணத்தையும் இந்த 2 கல்யாணத்தோட சேர்த்து வச்சிடலாம்ப்பா. அவளுக்கு மாப்பிள்ளை தயார்ல இருக்கு. என் மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்துருக்காருல்ல, அவர்தான்ப்பா. மாலா அக்காவை காப்பாத்துறதுக்காக தன் உயிரே வெறுத்து மோகன் கிட்ட எதிர்த்து போராடினாரப்பா. ஆமாப்பா, ரொம்ப நல்லவர், தங்கமான மனசு. ஏம்மா, யார் இந்த பையன்? எந்த ஊரு? தாய் தகப்பனார் இருக்கிறாங்களா? வீடு வாசல் இருக்குதா? ஒருத்தரும் கிடையாது. தனி மாலா கிட்டையும் பையன் கிட்டையும் அபிப்பிராயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன கேக்குறது? இந்த ஜோடிங்க தான் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்த சொல்லுங்கன்னு எங்க எல்லார்கிட்டயுமே புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, உங்களை யாரும் கேட்கல. நீலாமா, நீலாமா. சரசு, அண்ணனுக்கு எப்படிமா இருக்கு? அவரை தனியா ஆஸ்பத்திரியில விட்டுட்டு நீ மட்டும் ஏமா இங்க வந்த? ஏமா அழுவுற? என்ன சமாச்சாரம்? டாக்டருங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு இனிமே கண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீலாம்மா, வருத்தப்படாதீங்க. மோகனுடைய ஆட்கள் மண்டையில பலமா அடிச்சதுனால அதிர்ச்சி ஏற்பட்டு அதன் காரணமா கண்ணு தெரியாம போயிட்டதுன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்றதுக்கு வசதி இல்லாம சதா வறுமையிலேயே நொந்துகிட்டு இருக்கிற எனக்கு கண் பார்வை இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம போறதும் ஒண்ணுதான். உங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து என் நிலையை காட்டி உங்களுக்கு மேலும் துக்கத்தை உண்டு பண்ணணும்னு என் மனமாற நான் விரும்பவே இல்லை. ஆஸ்பத்திரியில டாக்டர் உனக்கு பார்வை கிடையாதுன்னு சொன்ன உடனே நான் எங்கேயாவது ஓடி என் உசிரையே மாற்றிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அண்ணா அண்ணான்னு இந்த சின்ன பொண்ணு ஆல்ரெடி துடிச்சு அழுகுற சத்தத்தை கேட்க கேட்க நான் கோழையா மாறிட்டேன். சாகவும் மனசு வரல, வாழவும் வகை இல்லை. இந்த நிலையில நான் என்ன செய்ய? நீலாம்மா, இதுவரை எங்களுக்கு எவ்வளவோ உபகாரம் செய்திருக்கிறீங்க. கடைசி தடவையா எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்யணும்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் தங்க சரஸ்வ நீங்க தான் கூட வச்சு காப்பாத்தணும். அவளுக்கு தாய் தகப்ப சகலமே நீங்க தான். இந்த விவரத்தையும் சொல்லிட்டு குழந்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகலாம் தான் வந்தேன். அண்ணா, என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். கண்ணு இல்லாதவங்களை யார் வச்சு காப்பாத்துவாங்க? எங்க போறீங்கண்ணா? நானும் உங்க கூட வரேன்னா. சரசு, ஆஸ்பத்திரியில இருந்து வர்றப்ப எவ்வளவு புத்திமதிகளை சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டேம்மா. நான் சொல்றதை கேளு. என்ன போல இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதும்மா. எங்கேயாவது போயிடுறதா நல்லது. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்மா. நான் வர்றேன். நில்லுங்க. எங்களை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்துதானே நீங்க கண்ணை பறி கொடுத்தீங்க. எங்க குடும்ப பெண்கள் மானத்தோட வாழணும்னு நினைச்சுதானே நீங்க குருடருங்கிற பட்டத்தை சம்பாதிச்சுக்கிட்டீங்க. எங்களை காப்பாத்திட்டு நீங்க எங்க போறீங்க? நாங்களாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீங்க ஏன் சங்கடப்படணும்? கடவுளுக்கு பேர் இருந்தா பழையபடி அந்த கண் பார்வை வராம போயிடுமா? நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கே இருக்கலாம். உங்க தங்கச்சி மட்டும் என்ன, உங்களையும் சேர்த்து நான் காப்பாத்துறேன். வேண்டாங்க. ஒரு குருடனை வீட்டுல சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நாளைக்கு ஊருக்குள்ள உங்களை எல்லாரும் ஏளனம் பண்ணுவாங்க. ஊர் உலகம் ஏளனம் பண்றதுக்காக நான் ஒண்ணும் கவலைப்பட போறதில்லை. அப்பா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு நீங்களோ தங்கச்சிமார்களோ தங்கச்சிகளை கட்ட போற மாப்பிள்ளைமார்களோ யாரும் எதிர்ப்பு சொல்லக்கூடாது, மறுத்து பேசவும் கூடாது. உன் வார்த்தைக்கு யாரம்மா மறுவார்த்தை பேச போறா? அப்பா, பல காரணங்களை உத்தேசிச்சு சொல்றேன். இந்த சரசாவோட அண்ணனை நானே கல்யாணம் செய்துக்கிறேன். இவரும் இவருடைய தங்கையும் உலகத்துல நிம்மதியா கவலை இல்லாம வாழணும்னா இதுதான் நல்ல முடிவு. எதை பத்தியும் சிந்திக்காதீங்க அப்பா. 4 கல்யாணத்தையும் ஒரே தேதியில வைங்க. தங்கச்சிமார்களுக்கு கல்யாணத்தை செய்ய சொல்லிட்டு நீலா மட்டும் கன்னியாவே காலம் கழிக்கிறேன்னு சொல்றதாக இனிமே கவலைப்படாதீங்க. புறப்படுங்கப்பா. ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் உடனே செய்யுங்க. மாமா, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீலாமா செய்த முடிவு தான் நல்ல முடிவு. இவருக்கு கண்ணு போயிடுச்சுன்னு தானே கவலைப்படுறீங்க. இவரை நான் இங்கிலாந்து வரையிலும் இழுத்துக்கிட்டு போய் அங்க எவன் கண்ணையாவது புடுங்கி இவர் கண்ணுல வச்சு கூட்டிருப்பா. அக்கா இஷ்டப்படியே 4 கல்யாணத்தையும் சேர்த்து ஒரே சமயத்துல நடத்திடுங்க. ஆமாப்பா, அக்கா மனசுக்காகவாவது
அத்தானுக்கு கண்டிப்பா பழையபடி கண்பார்வை வந்தே தீருப்பா. அக்கா மனசு யாராலையும் மாத்தவே முடியாது. எல்லாம் நல்லபடியா முடியும். கவலைப்படாதீங்கப்பா. இந்த நேரத்துல என் பெரிய பொண்ணோட குணத்தை பத்தி அதிகப்படியா புகழ்ந்து பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே தோணல. எல்லாருக்கும் சொல்றேன், நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற பெரிய மனுஷ ஆளுகிட்ட நமஸ்காரத்தை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க.